The total consumption of sugar was 20 kg per month for a family. As the price of sugar increased by 35%, the family reduced its consumption, so that the expenditure on sugar increased by 8%. By how much was the consumption of sugar per month reduced due to increase in the price of sugar னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து 20 கேஜி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸுங்கிறது நம்மளுக்கு சொல்லலை. அதனால் ப்ரைஸை வந்து நம்மளுக்கு ஈஸி கால்குலேஷனுக்காக 100ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? 100 பெர் கேஜி, ஒரு கேஜியோட ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 20 இன்ட்டு நம்மளுக்கு 20 கேஜி யூஸ் பண்ணுறாங்களா, அப்போ 20 இன்ட்டு 100 எவ்வளோ? 2000 ஆகிடும். ஓகேவா? நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ரைஸ் வந்து 35% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது என்ன ஆகுது, 35%னா எவ்வளோ? ப்ரைஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 100. ஓகேவா? 100ல் 35% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 135 டிவைடட் பை 100. அப்போ என்ன கிடைக்கும்? 100 கேன்சல் ஆகி 135 கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்க்ரீஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கன்சப்ஷன் இன்ட்டு ப்ரைஸ் இருக்குல்ல, ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். கன்சப்ஷன் இன்ட்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 2000. இப்போ 2000ல் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 100 + 8ன்னு எடுத்துக்கணும். ஸோ 108%ங்கிறதுனால டிவைடட் பை 100. 20 கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 16 2 இவ்வளோ கிடைக்குமா? அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ்டு கன்சப்ஷன் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போது கன்சம்ஷனுக்குன்னு உங்களுக்கு ஃபார்முலா என்ன? C = எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை ப்ரைஸ். ஓகேவா? அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ நம்மளுக்கு? 2160. ப்ரைஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 135 இருக்கும் பொழுது தான் அதாவது 35% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 135. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போது 216ல் எவ்வளோ 35 இருக்குது? 135. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 81. இப்போ 810 அதில் எவ்வளோ இருக்கும்? 6 135 = 810. அப்போ ஆன்சர் என்ன? 16. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ரெடியூஸ்டு இப்போது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளை எவ்வளோ யூஸ் பண்ணுறதை குறைச்சிருக்கோங்கிறதான் கேட்குறாங்க. அப்போது ஏற்கனவே உள்ளது வந்து ரிடக்ஷன் இன் கன்சப்ஷன் வந்து ஈக்குவல் டு, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது மந்த்லி 20 மைனஸ் 16 கேஜியை வந்து மைனஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 4 கேஜி கிடைச்சிரும். இப்போ இந்த ப்ரைஸை யூஸ் பண்ணுறதுனால, அதாவது இந்த இன்க்ரீஸ் ஆனதுனால இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ குறைச்சிருக்கோங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ 20ல் 16 போச்சுன்னா 4 கேஜி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, an article was sold at a loss of 15%. If it was sold for 1035 more, then these would have been a profit of 8%. Find the cost price of the article அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 100%ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? நம்மளுக்கு தெரியாது, அதனால் வந்து 100%ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 15% லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல் 15 போச்சுன்னா எவ்வளோ? 85%. ஓகேவா? அகெயின் செல்லிங் ப்ரைஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8%. அப்போது இதில் 100 + 8 ப்ராஃபிட்னா ஆட் பண்ணிக்கணும், லாஸ்னால் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போது 108% ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் இட் வாஸ் சோல்டு ஃபார்
1035 மோர் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதில் ஒரு 15 + 8 23%. இப்போ இந்த 23% தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1035. அப்போ 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ இதை 23 டிவைட் பண்ணிங்கன்னா 23 1s are 23. 1000 100 இப்போ எத்தனை 23 இருக்கும்? 423 இருக்கும். ரிமைனிங் 4 2s are 8, 8 + 3 11 வரும். ஓகேவா? 115. அப்போ அதில் எத்தனை 23 இருக்குது? 523 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 115 கிடைக்கும். அப்போ 1% எவ்வளோ? 45. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 100%. அப்போ 1% வந்து 45 இருந்துச்சுன்னா 100% எவ்வளோ? ஜஸ்ட் இந்த ஜீரோவில் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4500. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Three numbers are in the ratio of 3/4 is to 4/9 is to 5/12. The difference between the greatest and the smallest number is 120. Find sum of all the three numbers-னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுத்து நம்மளுக்கு இப்படி வந்து கிடச்சிருக்கு. அடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 120ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? 27. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 15. அப்போ 27x minus 15x is equal to 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12x is equal to 120. அப்போ x is equal to என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த த்ரீ நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ? 27x + 16x + 15x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு நம்மளுக்கு இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 58 கிடைக்குமா? இன்ட்டு 10 போட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக 10. அப்போ என்ன கிடைக்கும்? 580. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Next, if x plus 1/2x equal to 3, find the value of 8x cube plus 1 divided by x cube. அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தாலே தெரியுது a cube plus b cube அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னு a plus b the whole cube is equal to a cube plus b cube 3ab into a plus b. இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இங்கே 8x³ வரணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குது எக்ஸு டிவைடட் பை 2xன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வெறும் எக்ஸ் தான் வரணும். அப்போ இந்த 2 என்ன பண்ணணும்? நம்ம எலிமினேட் பண்ணி இங்கே 2 கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளை பை 2 ஆன் போத் சைடு. அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது இங்கே இதோட என்ன பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2x ப்ளஸ் இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை ஹோல் க்யூப் பண்ணோம்னா 2x + 1/x the whole cube is equal to 6 cube என்ன? 216. ஓகேவா? அடுத்து இப்போ இந்த a³ + b³ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 2x + 1/x the whole cube is equal to a³ என்ன? 2x³ 2 cube 8 x³ plus 1 divided by x³ plus 3 into a ஓட வேல்யூ 2x into b ஓட வேல்யூ x into a என்ன? 2x plus 1/b ஓட வேல்யூ 1/x. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு இதுக்கு தெரியும் 216ன்னு ஈக்குவல் டு 8x³ ப்ளஸ் 1 டிவைடட் பை x³. எக்ஸு கேன்சல் ஆகிடும். 6 இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 6 இந்த டேர்மோட வேல்யூ. ஸோ 6 × 6 எவ்வளோ? 36.
இப்போ 8x cube plus 1 divided by x cube is equal to 216 minus 36. இப்போ இதில் வந்து 36 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 180. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். The ratio of the present age of Prabhu and Ramesh is 4:7 respectively. After 5 years, the ratio will change to 5:8. இப்போ என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4x divided by 7x. என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 5 years, the ratio will change to 5/8ன்னு மாற்றிருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்ங்கிறதுனால +5 போடணும். ஓகேவா? பிஃபோர்னால் மைனஸ் பண்ணிக்கோங்க, ஆஃப்டர்னால் +5. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 4s are 32x plus 8 5s are 40 equal to 7 5s are 35x plus 5 5s are 25. இப்போ இதில் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35ல் 32 போச்சுன்னா 3x, 40ல் வந்து 25 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15. அப்போ எக்ஸிக்யூல்ட் என்னது நம்மளுக்கு? 3 1s are 3, 3 5s are 15. x equal to 5. Percentage of பிரபு தான் கேட்குறாங்க. அப்போ percentage எவ்வளோ பிரபுக்கு? 4x. அப்போ 4 into x. அப்போ 4 into xோட வேல்யூ 5 equal to 20 years. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு A man takes 5 minutes to cover a certain distance at a speed of 6 km per hour. If he walks with a speed of 10 km per hour, how long will be take to cover the same distance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்? இங்கே ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆன்சர் எல்லாம் வந்து மினிட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? கிலோமீட்டர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? 6 into 5/18 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? 6 1s are 6, 6 3s are 18. அப்போ 5/8 மீட்டர் பெர் செகண்ட் ஆகிடுது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பீடை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/8 இன்ட்டு டைம் எவ்வளோ? 5 minutes. ஓகேவா? 5 minutesனால் இப்போ வந்து எவ்வளோ செகண்ட்ஸு? 5 into 6 30, 300 seconds. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 1s are 8, 5/3 into 300. அப்போது 3 1s are 3, 3 1s are 3, இந்த 0 போட்டுக்கிறோம். அப்போ டியோட வேல்யூ எவ்வளோ? 500 மீட்டர்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. அவங்க சேம் டிஸ்டன்ஸ்ன்னு தான் சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டு டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அகெயின் இங்கே ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மீட்டர் பெர் ஹவர் செகண்டாக மாற்றுறதுக்கு 10 into 5/18. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 9 2s are 18. அப்போ 25 divided by 9 மீட்டர் பெர் செகண்ட்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சேம் டிஸ்டன்ஸ்னால இதே தான் நம்ம எடுத்துக்கணும். 500 டிவைடட் பை 25 இங்கே வரும், டிவைடட் பை 9ங்கிறதுனால அது மேலே போய்டும். ஓகேவா? இப்போ 100ல் 425 இருந்துச்சுன்னா 500ல் எவ்வளோ இருக்கும்? 5 4s are 20. அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 2s are 18, 0 செகண்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ 3 minutes is equal to 180 seconds. அப்போ equal to 3 minutes. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். A shopkeeper gives an initial discount of 50% on the marked price of the sewing machine. He then gives 8% additional discount on the discounted price.
if the final sale price of the machine is 1564, find the market priceனு கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியலாக 15% டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, அது எம்னே வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 15%னா 100ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 85%ங்கிறதுனால டிவைடட் பை 100 இன்ட்டு, இப்போ இதுதான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். இப்போ இதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 8%. அகெயின் வந்து 100ல் 8 போயிடுச்சுன்னா 92%னால 100, அதோட ஃபைனல் வேல்யூ தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1564. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் தான் வேணும், இதை நம்ம கேன்சல் பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 8ல் வந்து 15 இருக்குது, ரிமைனிங் 3, 17 டிவைடட் பை 20. அகெயின் வந்து இதை வந்து 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, ரிமைனிங் 1, 3 4s are 12. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8, ரிமைனிங் 2 5 கிடைக்கும். அப்போது m is equal to m into 17/20 into 23 divided by 25னு கிடைக்கும், ஈக்குவல் டு 1564. ஓகேவா? 23 1s are 23. இப்போ 150ல் நம்மளுக்கு எத்தனை 23 வரும், 6 வரும். 623 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ, 18 வருமா? அப்போ 184ல் எத்தனை 23 இருக்குது அப்படின்னா 823 வந்து 184 கிடைக்கும். அகெயின் வந்து 17 1s are 17, 17 4s are 68னு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு m ஈக்குவல் டு 4 இன்ட்டு, இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு போனால் ஆகும், மல்டிப்ளை ஆகும், 20 into 25. அப்போ m ஈக்குவல் டு 4 into 20 into 25 எவ்வளோ, 2 5s are 10, ரிமைனிங் 1, 2 2s are 4, 4 + 1 5, இங்கே இருக்க 0 போட்டுங்க. அப்போது 4 into 500 எவ்வளோ, 4 into 5 20, இந்த 2 0 போட்டிங்கன்னா 2000. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அவங்க மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எம்மோட வேல்யூ எவ்வளோ, 2000. P alone can complete a piece of work in 12 days. Q can complete the same work in 18 days. With the help of R, all three finish the work in 6 days. In how many days can R alone complete the work னு கேட்டிருக்காங்க. இப்போது Pயோட 1 day ஒர்க்கு 1/12, Qவோட 1 day ஒர்க்கு 1/18. இப்போ 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க. P + Q + R is equal to 1/6. நம்மளுக்கு Pயோட வேல்யூ தெரியும், Qவோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/12 + 1/18 + R is equal to 1/6. அப்போது ஆரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 1/6 - 1/12 - 1/18. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 36. 6 6 are 36 டிவைடட் பை 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும், 6. அப்போ மேலேயும் கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1 into 6 6 மைனஸ் 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும், 3 மைனஸ் 18ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும், 2. அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், இது வந்து 5, 6ல் 5 போச்சுன்னா 1/36. அப்போ ஆர் வந்து எத்தனை நாளில் அதோட வேலையை முடிக்க முடியும், 36 டேஸில். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, a person travel equal distances with a speed of 4 km/h, 6 km/h, 8 km/h. He takes a total time 32.5 minutes. Find the distance traveled by him அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே டைம் கொடுத்துருக்குது எவ்வளோ, 32.5. இது எல்லாமே பெர் ஹாரில் இருக்குது, ஆனால் இது மட்டும் மினிட்டில் இருக்குது. அப்போ மினிட் ஹவராக பார்த்துறதுக்கு டிவைட் பை 60 இஸ் ஈக்குவல் டு, டீக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட்.
ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொன்னதுனால எல்லாமே டின்னு எடுத்துக்கிறோம். d டிவைடட் பை 4 ப்ளஸ் d டிவைடட் பை 6 ப்ளஸ் d டிவைடட் பை 8. ஓகேவா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 12 5s are 60, 30ல் வந்து 6 5s are 30, ரிமைனிங் டு 5 5s are 25. ஓகேவா? அப்போ 6.5 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 24 தான் இதோட எல்சிஎம். அப்போது 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும்? 6. அப்போ 6d ப்ளஸ் 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும்? 4d ப்ளஸ் 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 23 3. அப்போ 3 இன்ட்டு d 3d டிவைடட் பை 24ன்னு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 13d இஸ் ஈக்குவல் டு 6.5 டிவைடட் பை 12. இந்த இது 24 இந்த சைடு போணுச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் இன்ட்டு 24 அப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ 12 1s are 12, 12 2s are 24. இப்போது 13d is equal to 6 2s 5 2s are 10, remaining 1, 6 2s are 12, 12 plus 1 13. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 13 கிடச்சிருது. அப்போ டியோடது என்னது? 1 கிலோமீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம். டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸுங்கிறதுனால 3 இதில் வந்து போயிருக்காங்களா 3 ஸ்பீட்ஸில். அப்போ மொத்தம் எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கும்? 1 அகெயின் 2 அகெயின் 3. இது மாதிரி 3 இது போயிருக்காங்க. ஒரு இதோடது 1 கிலோமீட்டர்னால் 1 இன்ட்டு 3. அப்போ 3d இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு out of 5 numbers a, b, c, d and e, the average of first 4 numbers is greater than the average of last 4 numbers by 35. Find the difference between a and b ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 எவ்வளோ? என்னென்ன? a plus b plus c plus d டிவைடட் பை 4 நம்பர்ஸுங்கிறதுனால டிவைடட் பை 4. இங்கே டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ மைனஸ், அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ்ட்டு 4 நம்பர்ஸ். லாஸ்ட்டு 4 எது? பி சி டி இ. அப்போ பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ டிவைடட் பை 4 நம்பருங்கிறதுனால 4 இஸ் ஈக்குவல் டு 35. ஓகேவா? இது ரெண்டுலேயுமே 4 காமனாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி மைனஸ் உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுன்னா மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் டி மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 4 வரும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ப்ளஸ் சி மைனஸ் சி ப்ளஸ் டி மைனஸ் டி. அப்போ ஏ மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு 5 4s are 20, remaining 2, 3 4s are 12, 12 plus 2 14. Option D the correct answer. The average of 4 consecutive even numbers a, b, c, d is 33. Find the product of b and d ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஏ பி சி டி, அதாவது ஃபஸ்ட்டு 4 சொல்லியிருக்காங்களா? அப்போ 1 2 3 4. இப்போ இது ஆவரேஜுங்கிறதுனால மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 33. 33க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் என்ன? 32. அதுக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் என்ன? கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30. ஆஃப்டராக உள்ள ஈவன் நம்பர் என்ன? 34. நெக்ஸ்ட்டு 36. அப்போது பி தெரியும், நம்மளுக்கு டி தெரியும். பி வந்து 32, டி வந்து 36. அப்போ 32 இன்ட்டு 36 இதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா?
6 2s are 12, remaining 1, 18, 19, 3 2s are 6, 3 3s are 9, 2, 15, remaining 1, 10, 11. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதோட கண்டினியூவேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.